அலிஃபும், லாமும் ஒரு இப்ப சேம் இதுல வரக்குள்ள. எதுல எதுல விலங்குல அலிஃபும், லாம், டெம் 3 அலிஃபும் 3 லாம் லெட்டர்ஸ் இருக்குல்ல. உன ஸ்கிரீன் வந்துட்டா இல்ல லோட் ஆகுது. இதுதானே பிரச்சனை பாத்தீங்களா உங்களுக்கு லோடா இருந்தா ஓ அப்படிதானே இப்ப வந்துருச்சு. 5G 6G எல்லாம் உள்ள நீங்களே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறார்களே லோட் ஆகுனா சரி வந்துட்டா விஷயம் பாப்போம் ஓ இதுல இப்ப சரி. வேற ஒண்ணும் கேட்க போறல இந்த ரெண்டு வசனத்தையும் மோதி காட்டினா சரி ஐயா புதிய பாடத்துக்கு போலாம் சரி. ஓதுவா? ஓ ரெண்டையும் சரியா ஓதினா சரி விஷயம் உங்களுக்கு விளக்கம் அர்த்தம் பிழையாவதுன்னா கேள்வி கேட்பேன். சரி. نفس لما عليها ரெண்டாவது مصدقا لما أيام تربط مصدقا لما بين يديه எதை ஹீன நிப்பாட்டுறது பாத்தீங்களா பாத்தீங்களா يديه சரியா நிப்பாட்டணும் இந்த எதை ஹீன்னு அப்படி இல்ல வசனமா ஓதி நிப்பாட்டுங்க பாப்போம் அழகா நிப்பாட்டி போலாம் இப்போ படிச்சாச்சு مصدقا لما بين يديه எதை அப்படி அல்ல பாருங்க இந்த இடத்துல ஹாக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க யாக்கு சுக்கூன் வந்திக்குது மதுரை எழுத்து யால சுக்கூன் வந்திக்கனால் இந்த தாள் நிட்டணுமே எதை விளக்கா مصدقا لما என்ன விளங்கினா சொன்ன விஷயம் ஓ ம். مصدقا لما بين يديه ஓகே குட் அப்ப நான் இதை பத்தி கேள்வி கேட்கல அடுத்த பாடத்துக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ் அது சரியாகும் நம்பிக்கையில ஹை நாங்க இன்றைக்கு புதிய எழுத்துக்குள்ள போறோம் சின்ன ஹேயை படிச்சுக்கிறோம் இன்றைக்கு நாங்க பெரிய ஹேயை பத்தி பார்க்க போறோம் சரியா பெரிய ஹேயை பத்தி பார்க்க போறோம் பெரிய ஹேயோட விஷயம் என்னென்றால் ஐயா நல்ல கொஞ்சம் நடுவுல ஸ்ட்ரக் ஆச்சு. விலங்கல்லன்னா நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. நாங்க அடுத்த புதிய இன்னும் ஒரு எழுத்துக்குள் போகிறோம் சரியா அது பெரிய ஹே சின்ன ஹேயை பத்தி நாங்க நிறைய படிச்சோம் அது எப்படி பிராக்டிஸ் பண்றது அதில் உள்ள பிராக்டிஸ்ல உள்ள விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப நாங்க பெரிய ஹே என்ற எழுத்துக்க போறோம் சரியா பெரிய ஹேக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்றால் உங்களுக்கு பாருங்க அம்புக்குறி கொண்டு ஓடி கொண்டு இந்த அம்புக்குறி ஓடுற கெப்ப நாங்க பெருசா மாத்தோம் பெருசாக்கணும் அதாவது நாக்க கீழே பணிக்கணும் தொண்டையில இந்த பகுதி கெப் எடுத்து இந்த கெப் ஃபுல்லா எங்கட மூச்சு காட்ட நாங்க எடுத்தோம் என்றால் இந்த இடத்தை பிராக்டிஸ் பண்ணலாம் ரைனா ஆனால் சரி இந்த நிலையில வானத்தை நோக்கி ஹா 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 என்று ஓதுறது பிழை என்ன செய்யணும் கீழ் நோக்கி ஹே ஹே எப்படி நாங்க சின்ன ஹேய பழகினோமோ அதே ஸ்டைல்ல கீழ் நோக்கியதாக ஹே என்ற ஸ்டைலுக்கு நாங்க இதை பழகும் அவ சும்மா ஹேண்ட் சொல்றதா? எஸ் நார்மலா ஹே என்று சொன்னா சரி இது ஹா என்று பெரிய கஷ்டப்பட்டு ஓதினா பிள்ளை ஏன் இது ஒரு சாஃப்டான லெட்டர் மெல்லினமான எழுத்து இதை நாங்க ஹா என்று ஓதினா அது வல்லினமான எழுத்தா பேசிடும் அது பிள்ளை சரி. இல்லைங்களா சரி ஓதுங்க فألهمها فجورها وتقواها அந்த ஹ என்கிறது முழுமையாக எங்களோட தொண்டையால காற்று வெளியால வாரது விளங்கணும் விளங்காம ஓதுனா வராது
فألهمها فجورها وتقواها. ها 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 இதுதான். فألهم ஒரு فألهمها فجورها وتقواها. குட். ரெண்டாவது இது வந்து பாப்போம். அதே ஸ்பெல் தான். சரி. إله الناس. திருப்பி வருங்க. إله الناس. ரெண்டாவது. قل هو الله أحد. திருப்பி வருங்க. قل هو الله أحد. குட். இப்ப இதுல பாருங்க ஐயா, இந்த ரெண்டு ஹாவுக்கும் வித்தியாசம் வரணும் வேணா. ஒரே வடிவம் தான், டிசைன் ஒன்று தான், கீழ் நோக்கியதாகத்தான் உச்சரிக்கப்படும். ஆனா ரெண்டோட ஸ்டைலும் ஒன்று கொண்டு ஆப்போசிட். அது என்ன ஆப்போசிட் சொல்லுங்க பாப்போம், நுணுக்கமா சொல்லுங்க பாப்போம். ரெண்டும் ஒன்று கொண்டு எதிரானது, ரெண்டும் ஒற்றுமையானது, ஒரே போல உச்சரிக்கப்படுறது இல்ல. என்ன வித்தியாசம் ரெண்டு கிடந்தீங்க? அஹ், பின்ன சாத நாங்க கேப் கொண்டு வைக்கணும். டங்குக்கும் த்ரோட்டுக்கும் விட்டு இடையில ஆ ஓகே. அப்ப பெரிய ஹாய்க்கு அந்த கேப் தேவையில்ல அப்படியா? வந்து த்ரோட்டுக்கு பெரிய ஹாய்க்கு உள்ள வித்தியாசம் என்ன? அது நாங்க மூ- மூச்ச தொண்டையால எடுக்கிற விடுற. நான் பின்னுகளை விளங்கப்படுத்துவேன், நீங்க போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே நீங்க உச்சரிக்கும் சரி, ஹேண்ட் உச்சரிக்கிறதும் சரி, ஹ என்ற உங்களோட உச்சரிப்பும் சரி. ஆனா எங்கிட்ட ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்குது, என்னத்தை நான் வேறுபடுத்தி ஓதுறேன். இப்ப நீங்க தானே ஓதுறீங்க, அப்ப உங்கள்கிட்ட விளங்கணும். இதை நான் இப்படி ஓதுறேன், இதை நான் இப்படி ஓதுறேன், இதை இப்படி ஓதுனா சரி, இதை இப்படி ஓதுனா சரி. அப்ப என்ன டிஃபரெண்ட் நாங்க விளங்குறது ட்ரை பண்ணணும். நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தல, நான் பின்னுக்காக நாங்க அதை டீப்பா பார்ப்போம். ஒரு ஐடியா உண்டுதாரன்னு யோசிச்சு பாக்குறதுக்கா ரெண்டையும் இப்போ ஒரே வசனங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இரண்டு ஹாக்களையும் ஒரே வசனத்துல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழக போறோம். எனவே அந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாவை அவங்களுக்கு தரும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது பாவம். سيصلى نارا ذات لهب. திருப்பி ஓதுங்கோ. سيصلى نارا ذات لهب. ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்ததுக்கு போகலாம், அடுத்ததை நோக்கி போகலாம். والأرض وما طحاها. وحاها وحاها. طحاها. திருப்பி ஓதுங்க. والأرض وما طحاها. ம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஹேரையும் வேறுபடுத்துங்க. தொஹாஹா. எப்படி? தொஹாஹா. طحاها. ம் والأرض وما طحاها. ஓகே, பிஸ்மில்லா. وأمه هاوية. சரியா ஓதணும், பிழை. நீட்ட வேண்டிய அளவு போதாது. فأمه هاوية.
மிச்சம் கூட நீட்டக்கூடாது, பேலன்ஸ் பண்ணணும். மிச்சம் கூடிலையும் கூடாது, மிச்சம் குறைஞ்சிலையும் படாது. விளங்குதா? எப்படி? மிச்சம் கூட நீட்டிலையும் கூடாது, மிச்சம் குறைச்சி நீட்டிலையும் கூடாது, பேலன்ஸ் பண்ணணும். இப்ப கொஞ்சம் கூட்டிட்டு فأمه هاوية. فأمه هاوية. குட். பேலன்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பண்ணியாச்சு. குட். அப்படிதான் நிக்க. அடுத்தது يومئذ تحدث أخبارها. ஹேர்ட சவுண்ட் வரல. أخبارها. أخبارها. يومئذ تحدث أخبارها. திருப்பி ஒரு பாருங்க பாப்போம். يومئذ تحدث أخبارها. ஓகே, நெக்ஸ்ட். أرأيت الذي ينهى. திருப்பி பாருங்க. أرأيت الذي ينهى. أرأيت الذي ينهى. أرأيت الذي ينهى. فوتنا. திருப்பி ஒரு பாருங்க. أرأيت الذي ينهى. Good. Fourth one. والشمس وضحاها. وضحاها. எப்படி? وضحاها. وضحاها. والشمس وضحاها. والشمس وضحاها. திரும்ப வருவா. வேணாம், அடுத்து போ. இங்க மாஸ்டர் நல்ல மிச்சம் ஃபாஸ்ட் குட் நல்ல. والقمر إذا تلاها. இதை ஓத வேணாம். இதை நான் கிளாஸ் திருத்த மாட்டேன், அந்த ஒர்க்கை தரேன். நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஹோம்ஒர்க் செய்யுங்க இந்த முறை. இது புதிய வசனங்கள், நான் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. த்ரூவாக சரியா? எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லை. நான் நேரடியாக உங்களோட ஒர்க்குக்கு வரேன். இந்த ஒர்க்கை செய்யுங்க, பாப்போம் எப்படிங்கிட்டு. இது ஓகேண்டா அடுத்த கிளாஸ் எங்களுக்கு அடுத்தடுத்து யோசிக்கலாம். இதுல என்ன இஷ்யூ இருந்தா நான் கொஞ்சம் சில உதாரணங்களை நோக்கி நான் போவோம். இது முக்கியமான தருணம் என்னால் உங்களுக்கு பார்க்கக்கூடிய விளங்குதாகும். ரெட் லைன் எல்லாம் கொஞ்சம் வெலட் ஆக வேண்டிய இடங்கள் பார்த்து ஓதி இன்ஷால்லா ஒர்க் செய்யலாம். சரி.